ராமபுரம் கிராமத்தில் ஒரு பழைய வீட்டின் உள்ளே அமர்ந்திருந்த விவசாயி ராஜு இந்த வருடத்தின் பயிர் நன்றாக விளையும் என்ற முழு நம்பிக்கையையும் தன் வயலில் விதைத்திருந்தான். லட்சுமி, இந்த முறை பயிர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. கடவுள் கருணை காட்டினாரோன்னு தோணுது. ராஜு, குழந்தைகள் பசித்த வயிற்றோட இரவு படுக்க வேண்டாம்னா அதுக்கு மேல பெரிய நிம்மதி வேற எதுவும் இல்ல. அப்பா, இந்த வருஷம் நான் பள்ளிக்கு போகலாமா? போகலாம் கண்ணா. புது உடை, புது புத்தகம் எல்லாம் வாங்கித் தர்றேன். அந்த வீட்டுக்குள் சிரிப்பு ஒலிகள் நிறைந்திருந்தன. ஆனால் விதி அவர்களின் வீட்டுக்கு ஒரு பெரிய சோதனையை கொண்டு வந்தது. வானம் கருமையாகி காற்று பயங்கரமாக கர்ஜித்தது. மழை வயலையே அழிக்கும் அளவுக்கு கொட்டத் தொடங்கியது. ராஜு, வயல் முழுக்க தண்ணி நிறைஞ்சுடுச்சு. ஐயோ கடவுளே, எங்களோட பயிரை எடுத்துக்கொண்டு போகாதே. பயிர்கள் நீரில் மூழ்கி அழிந்தன. ராஜுவின் கண்கள் வேதனையால் நிரம்பின. இப்படி ஆகிட்டா குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கிறது? நாம் எப்படி வாழ்றது? அடுத்த நாள் காலை ராஜு ராமபுரத்தின் சீத் வீட்டுக்குச் சென்றான். சிறிதாவது அவகாசம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில். சேத், மழை எல்லாவற்றையும் நாசம் செய்திருச்சு. கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. காகிதப்படி இப்போ இந்த நிலம் என் சொத்து. உடனே காலி செய்யணும். சேத், அது என் பாரம்பரிய நிலம். எனக்கு உணர்ச்சி வேண்டாம். காகிதமே முக்கியம். போ. அப்படியே ராஜு, லட்சுமி, குமார் ராமபுரத்தை விட்டு காடு நோக்கி வெளியேறினார்கள். பாபா, எங்களுக்கு இடமே இல்லை. வெறும் துன்பத்தில் இருக்கோம். மவனே, உன் வார்த்தைகளில் சத்தியம் இருக்கிறது. இந்த குடிசை சிறியது, ஆனால் இதுவே உங்களுக்கான வீடு. புதிய போராட்டம், புதிய வாழ்க்கை. ராஜு மரக்கட்டைகள் வெட்டி ராமபுரம் சந்தையில் விற்கத் தொடங்கினான். அப்பா, இன்னைக்கு புத்தகம் கிடைக்குமா? இன்றைக்கு இல்ல கண்ணா, நாளைக்கு கண்டிப்பா வாங்கித் தர்றேன். அதிக மரக்கட்டைகள் வெட்டி அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஒரு நாள் ராஜு காட்டின் ஆழத்துக்குள் சென்றான். மழையும் இருளும் கலந்து அவன் வழி தவறிவிட்டான். ஐயோ கடவுளே, எதுவும் தெரியல. எங்கும் இருட்டே நிறைந்திருக்கே. ஒரு குகைக்குள்ளிருந்து சிறிய ஒளி வெளிப்பட்டது. அதை பார்த்த ராஜு அதிர்ந்தான். உள்ளே பார்த்தபோது அது வேறொரு உலகம். எல்லாமே தங்கம் போல ஒளிர்ந்தது. நீ யார்? ராஜாவை சந்திக்க வேண்டும். நீ யார்? மகாராஜா, நான் ஒரு விவசாயி. மழை எங்களை முழுவதும் அழித்துடுச்சு. குழந்தைகளுக்காக போராடிட்டு இருக்கேன். உன் நேர்மை உன்னுள்ளேயே உளிர்கிறது. உன் உழைப்பும் தர்மமும் உனக்கு தக்க பலனை கொண்டு வரும். ராஜா தங்க நாணயங்கள் நிறைந்த ஒரு பெட்டியை கொடுத்தார். மகாராஜா, நான் திருடன் இல்ல. இது தானம் இல்ல, உன் சத்தியத்துக்கு கிடைத்த மரியாதை. கடனை தீர்த்து ராஜு தனது நிலத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டான். ஆனால் இதை சேத் சகிக்கவில்லை. இந்தவனுக்கு இவ்வளவு பணம் வந்த வழியை நான் கண்டுபிடிப்பேன். இவனை மீண்டும் பழைய நிலைக்கு, வறுமைக்கு தள்ளணும். சேத்தின் கடனை தீர்த்த பின் ராஜு தனது சொந்த வீட்டை கட்டிக்கொண்டான். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அரண்மனையிலிருந்து ஒரு செய்தி வந்தது. ராஜு, மகாராஜா உடனே அழைக்கிறார். ராஜு, உன் நடை இந்த ராஜ்யத்துக்கு தேவை. எங்கள் வாரிசு நீயே. மகாராஜா, நான் ஒரு விவசாயி. அதனால்தான் நீயே தகுதியானவன். விவசாயியின் இதயம் உண்மையான அரசனின் இதயம். நான் ஏற்றுக்கொள்கிறேன் மகாராஜா. ஆனால் நான் அரசன் அல்ல, மக்களின் சேவகர். நீ உண்மையான சேவகர் அரசன். மண்ணில் போராடிய ராஜு இன்று மக்களின் இதயங்களில் அமர்ந்த உண்மையான அரசனானான். லோபி சேத் தன் பேராசையிலேயே அழிந்து போனான். நேர்மையும் உழைப்பும் எப்போதும் ஒளியையே கொண்டுவரும்.